அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு 10 செடிகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நல்ல ஃப்ரேக்ரன்ஸில் உள்ள செடிகளையும், அதிக மருத்துவ குணம் உள்ள செடிகளையும் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு தேவைப்படும் செடிகள் நம்மக்கிட்ட எப்போவுமே கிடைக்கும். தேவைப்படுறவங்க தேவையான செடிகளை ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த வீடியோ பதிவில் வந்து பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு பிளான்ட்டை பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாங்க. இந்த பிளான்ட்டுடைய நேம் வந்து லெமன் கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த செடிகள் வந்து ரொம்பவே எளிமையாக நம்ம வீட்டில் வளர்க்கலாம். இந்த செடிகளை வந்து எதுக்காக பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இதிலிருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டீ போட்டு சாப்பிடலாம். ரொம்ப ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் உள்ள ஒரு செடி தான். இந்த செடிகளுடைய இலைய வந்து நம்போ இலைகளை வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அதிக மணமுள்ள ஒரு பொருளா கருதப்படுதுங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, கரும்பு போல் இருக்கக்கூடிய இந்த இனுக்குகளை வந்து நம்ம வந்து பிரிச்சு வைக்கும்போது, இந்த செடிகள ரொம்ப எளிமையா வளர்க்கலாம். இந்த செடியினுடைய ப்ரோபகேஷன் இந்த மாதிரியான முறையில தான் வளர்க்குறாங்க. எல்லாருமே இதுதான் ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்க ஒரு செடி வச்சாலே போதுமானது. இந்த வெட்டி வேர் மாரி செடி வந்து புஷ்ஷா வளர்ந்துட்டு போயிட்டே இருக்கும். இந்த செடிகளுடைய இலைகள வந்து நீங்க காப்பியோ, இல்ல டீயோ போட்டு சாப்பிடுறது ஒரு நல்ல மணமுள்ள ஒரு பொருளா இருக்கும். நீங்க அதிகமான டீ விரும்பிகளா இருந்தா, இந்த செடிய வந்து நீங்க இயற்கையான முறையில கிடைக்கக்கூடிய ஒரு செடியா இருக்குங்க. அதனால நீங்க இயற்கையான டீய குடிச்சு உங்களுடைய வாழ்க்கையில ரொம்பவே நல்லா ஹெல்த்தியா இருக்க முடியும். நெறைய ஹெல்த் பெனிஃபிட் இதில இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 2வதா பார்க்கக்கூடியது வந்து மரிக்கொழுந்து. மரிக்கொழுந்துன்னு சொன்னாலே நெறைய பேருக்கு நினைவுக்கு வரது வந்து பார்த்தீங்கன்னா, அதிக வாசனை உள்ள ஒரு பொருளா கருதப்படுது. ஆனா, இந்த பொருள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட ஸ்டாக் இருக்கு. ஒரிஜினல் மரிக்கொழுந்துன்னு பார்த்தீங்கன்னா, சாம்பல் நிறத்தில காணப்படக்கூடிய ஒரு பொருள் தான் ஒரிஜினல் மரிக்கொழுந்துன்னு சொல்லுவாங்க. இந்த செடி அதிகமா கிடைக்கக்கூடியதா இருந்தாலுமே, மார்க்கெட்ல மட்டும் தாங்க கிடைக்கும். இந்த செடி பார்த்தீங்கன்னா, நம்ம நர்சரிக்கு இப்போ ஸ்டாக் வந்திருக்கு. புதுசா வந்திருக்கு. கண்டிப்பா தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் உள்ள ஒரு செடியாவும் இருக்கு. இந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்போ எதுக்காக பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் சென்ட்டுக்காக பயன்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லாம 2வது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த செடியில இருக்கக்கூடிய மணம் வந்து பார்த்தீங்கன்னா, பூக்கள் வச்சு கட்டும்போது அதனுடைய வாசனை வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு இருக்கும். நீங்க கண்டிப்பா இந்த செடிய வந்து பார்த்தீங்கன்னா, வாசனைய செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் உள்ள ஒரு செடியா இருக்கும். நீங்க கண்டிப்பா எல்லார் வீட்லயுமே ஒரு மரிக்கொழுந்து செடி இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நான் நெனைக்கிறேங்க. தேவைப்படுறவங்க நீங்க வாங்கி பயன்பெறலாம். நம்ம 3வதா பார்க்கக்கூடியது ரோஸ்மேரி. இந்த ரோஸ்மேரி செடிகள்னு பார்த்தீங்கன்னாவே, நெறைய பேரு விருப்பப்பட்டு வாங்குவாங்க. இதில நெறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. இதுவும் ஒரு நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் உள்ள ஒரு செடி தான். இந்த செடிகள்ல பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன லீஃபை கொண்டு காணப்படக்கூடிய ஒரு செடி தான். அடியில வந்து பாட்டம்ல வந்து வெள்ளை கலராகவும், மேலே வந்து கிரீன் கலராகவும் இருக்கக்கூடிய ஒரு செடி தான். பார்க்கறதுக்கு கொஞ்சம் மத்த செடிகள விட இந்த செடி கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இந்த செடிகள ரொம்ப எளிமையான முறையில நம்ம ப்ரோபகேஷன் பண்ண முடியும். நீங்க வந்து ஜஸ்ட் ஒரு ஒரு 3 சென்டிமீட்டர் அளவுக்கு உள்ள ஒரு ஸ்டெம்மை கட் பண்ணி, நீங்க கண்டிப்பா ஒரு சின்ன பாட்ல நீங்க டிப் பண்ணி வளர்த்தாலே போதுமானது. ஒரு 1 மந்த்ல இந்த செடி உங்களுக்கு ப்ரோபகேஷன் ஆயிடும். இதில வந்து பார்த்தீங்கன்னா, இதுவும் நம்ம வைக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வாசனை திரவியங்கள் தயாரிக்க பயன்படுது. கண்டிப்பா இந்த பிளான்ட்ஸ் ஒவ்வொரு வீட்லயுமே இருக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேவைப்படுறவங்க நீங்க ரோஸ்மேரி செடிகள் 365 நாட்களும் நம்ம நர்சரில கிடைக்கும். உங்களுக்கு எப்போ வேணாலும் நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க. நம்ம வந்து 4வதா பார்க்கக்கூடிய பிளான்ட் வந்து தவனம். இத தான் தவனம்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம கூகுள்ல போய் பார்த்தா, இதுதான் மரிக்கொழுந்துன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோலயும், யூடியூப்ஸ்லயுமே வரும். ஆனா இது வந்து ஒரிஜினல் மரிக்கொழுந்து கிடையாதுங்களாம். ஸோ அதனால நீங்க இனிமேலுக்கு ஆர்டர் பண்றதா இருந்தா, மரிக்கொழுந்து வேற, தவனம் வேறன்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இதுவும் ஒரு வாசனை உள்ள ஒரு பொருளா தான் கருதப்படுதுங்க. இதையுமே ரொம்ப எளிமையான முறையில நம்ம வீட்ல இருந்து நம்ம உருவாக்க முடியும். தேவைப்படுறவங்க இந்த செடிகளுமே நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ரொம்ப எளிமையான விஷயம் தாங்க. நம்ம குடுக்கக்கூடிய வீடியோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப எளிமையான முறையில வளர்க்கக்கூடிய ஒரு செடிகளா மட்டும் தான் நாங்க ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். உங்களுக்கு எந்த மாதிரியான பிளான்ட் வேணுனாலும் நீங்க சாய் ஹைடெக் நர்சரி கான்டாக்ட் பண்ணலாம். நம்ம நர்சரில குடுக்குற பொருள் ஒவ்வொன்னுமே தரமான பொருளா இருக்குங்க. இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நாகதாளின்னு சொல்லக்கூடிய ஒரு செடி. இந்த பேர்லயே நாகதாளின்னு சொல்லிட்டு வருது பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, பாம்பு வந்து வராது இருக்கிறதுக்காக இந்த செடிய வைப்பாங்க. இந்த செடியில இருக்கக்கூடிய வாசனை வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு அ அசு வாசனை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். ஓகேங்களா? அதனால இந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு பக்கத்தில வைக்கிறதுனால பாம்பு வரத வந்து தவிர்க்க முடியும்னு சொல்றாங்க. இந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து சாம்பல் நிறத்தில இருக்கக்கூடிய இலைகளா இருக்கு. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து பூக்கள் பூத்ததுனா வந்து எல்லோ கலரா இருக்கு. ஸோ இந்த மாரி செடி தான் நாகதாளி நம்ம ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். இந்த செடிகளையுமே நம்ம வந்து கட்டிங்ஸ் மூலியமா வளர்க்கலாம். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த எல்லா செடிகளையுமே கட்டிங்ஸ் மூலியமா வளர்க்கலாங்க. நம்ம லெமன் கிராஸ் மட்டும் தான் அதனுடைய இனுக்குகளே நம்ம கட் பண்ணி வைக்கிற மாரி இருக்கும். ஸோ இந்த விஷயம் மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணாலே போதுமானது. ரொம்ப எளிமையான முறையில நம்ம செடிகள வளர்க்க முடியுங்க. நீங்க கண்டிப்பா நம்ம வீடியோஸ வாட்ச் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, நீங்களே உங்களுக்கு தேவையான செடிகள ப்ரோபகேஷன் செய்ய முடியுங்க. நம்ம 6வதா பார்க்கக்கூடிய செடி இது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பவளமல்லின்னு சொல்லுவாங்க. இந்த செடிகள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போவே பூ பூத்திருக்கு. ரொம்ப சின்ன செடி தான். இந்த மாதிரியான செடிகளே பூ பூத்திருக்குங்க. உங்களுக்கும் இந்த மாதிரியான செடிகள் வேணும்னா நீங்க வாங்கிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆரஞ்சு கலர் காம்பு கொண்டதும், 6 இதழ் கொண்டதும், 5 இதழ் கொண்ட பூக்களாகவும் கருதப்படுங்க.
வெள்ளை நிறத்தினுடைய இதனுடைய இதழ்கள் இருக்கும். காம்பு வந்து ஆரஞ்சு நிறத்தில் காணப்படும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாஸ்து செடியாக நம்ம கருதப்படுது. நம்ம வீட்டுக்குடைய முன்னாடி வச்சா நிறைய விதமான பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இந்த செடிகளை நீங்கள் வீட்டுக்கு முன்னாடி வைக்கலாம், இல்லை மாடி தோட்டத்தில் வைக்கலாம். மாடி தோட்டத்தில் வைக்கிறதா இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக பிளான்ட்டுடைய சைஸுக்கு தகுந்த மாதிரி தொட்டி சூஸ் பண்ணி வைக்கலாம். உங்களுக்கு எந்த டைமில் வேணாலும் நீங்கள் செடிகளை கட் பண்ணிவிட்டு ரொம்ப எளிமையாக வளர்க்கக்கூடிய ஒரு செடி தான். தேவைப்படுறவங்க இந்த செடியுமே நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க. நம்ம 7வதா பார்க்கக்கூடிய செடி தாங்க திருநீற்று பச்சிலை. திருநீற்று பச்சிலைன்னு சொன்னாலே இது வந்து ஒரு துளசி வகையை சேர்ந்த செடி தான். இதுவும் ரொம்ப வாசனை நிறைந்த ஒரு பொருள் தான். நம்ம இந்த ஒரு செடி வச்சாலே போதுமானது. நமக்கு பக்கத்தில் நிறைய விதைகள் விழுந்து நிறையவே முளைக்க ஆரம்பிச்சிடும். ஒவ்வொரு வீட்லையுமே இந்த செடிகள் இருக்க விருப்பப்படுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் இருக்கிற மருத்துவ குணங்கள் அவ்வளோ அலாதியாக இருக்குங்க. அதிகமான மருத்துவ குணங்கள் உள்ள பொருளாக வந்து இது கருதப்படுதுங்க. இந்த செடி வந்து நிறைய மருத்துவ குணங்கள் உள்ள ஒரு பொருளாக இருக்குங்க. மருத்துவ குணம் உள்ள பொருளை வந்து கண்டிப்பாக நம்ம வீட்டில் வளர்க்குறது நல்லது. கண்டிப்பாக நம்ம அப்கமிங்கில் வந்து மெடிசனல் பிளான்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் அதை வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயன் அளிக்கும்னு நான் நம்புகிறேங்க. அடுத்து பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இது வெள்ளை இருக்குது. எல்லா நர்சரியிலுமே வெள்ளை இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காதுங்க. ஸோ நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது. நீங்கள் தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நம்ம வெள்ளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெய்வீக குலதெய்வ வழிபாடுக்காக பயன்படுத்துவாங்க. ஸோ இந்த செடிகளை வந்து நீங்கள் தேவைன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த செடிகளில் நிறைய விதமான மருத்துவ குணங்கள் இருந்தாலுமே நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த செடிகள் வந்து குறைவான ஸ்டாக்கு தான் இருக்குது. தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். நம்ம லாஸ்ட்டாக பார்க்கக்கூடிய செடிகள் வந்து பார்த்திங்கன்னா கனகாமரம். கனகாமரத்தில் என்னென்ன வகை இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஆரஞ்சு கலர், ரெட் கலர், க்ரீன் கலர், இந்த மாதிரியான மஞ்சள் கலர், இந்த மாதிரி 4 வகையான கனகாமரம் இருக்குது. ஸோ நிறைய கனகாமரம் வந்து பார்த்திங்கன்னா மதர் பிளான்ட்காக வச்சுருக்கிறனால அது கண்டிப்பாக அப்கமிங்கில் நாங்கள் அப்டேட் பண்ணுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் கனகாமரம். இந்த ஆரஞ்சு கலர் கனகாமரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது தாங்க விதைகள். இந்த ஆரஞ்சு கலர் கனகாமரம் வந்து பார்த்திங்கன்னா பூ பூத்து முடிஞ்சதுக்கப்புறம் இந்த விதைகளை நீங்கள் கலெக்ட் பண்ணி நல்லா காய வச்சு நீங்கள் விதைகளை தூவினா போதுமானதுங்க. ரொம்ப எளிமையான முறையில் ஒரு செடியை நம்மளால் உருவாக்க முடியும். பராமரிக்கிறது ரொம்ப ஈஸி தாங்க. நீங்கள் 2, 3 செடி நட்டுட்டாலே போதுமானது. உங்களுக்கு வருடம் முழுவதும் பூக்கள் தந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு செடியாக இது கருதப்படுதுங்க. நிறைய பேருக்கு விருப்பப்பட்டு வாங்கக்கூடிய ஒரு செடிகள் வந்து பார்த்திங்கன்னா கனகாமரம். மார்க்கெட்டில் கூட நம்ம பார்த்துருக்கலாம் அந்த பூக்களை. நிறைய பேர் வந்து இந்த பூக்களில் தான் விவசாயம் பண்ணிட்டு வராங்க. விவசாயிகள் வந்து ரொம்ப தெளிவான முறையில் ரொம்ப எளிமையான முறையில் வளர்ப்பாங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இந்த கனகாமரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேலை சுமையும் குறைவு. 2வது நமக்கு மருந்து இதுவும் குறைவுன்னு தான் சொல்ல முடியும். இயற்கையான முறையிலே ரொம்ப எளிமையாக வளரக்கூடிய ஒரு செடியாக இது நம்ம பார்த்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடியது இந்த டெல்லி கனகாமரம். நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். டெல்லி கனகாமரம்னா என்ன அப்படின்ட்டு. இதுதாங்க டெல்லி கனகாமரம். இதுதான் ரெட் கலர் கனகாமரம். இது சில பேர் பட்டை கனகாமரம்னு சொல்லுவாங்க. இந்த செடியும் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குதுங்க. தேவைப்படுறவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். பாருங்கள் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இந்த மாதிரியான செடிகள் வேணுன்றவங்க நீங்கள் கண்டிப்பாக ஹைடெக் நர்ஸில் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த மாதிரியான 10 வகையான செடிகள் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக நம்ம பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலது கட்டிங் மூலியமாகவும், ஒரு சிலது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதில் இருக்கக்கூடிய இனுக்குகளை வந்து பிரித்து நடுறது மூலியமாகவுமே ரொம்ப வளர்க்க முடியுங்க. இதில் எல்லா விதமான செடியுமே ரொம்ப எளிமையாக கட்டிங்ஸ் மூலிமா வளர்க்கக்கூடிய ஒரு செடிகளாக தான் இருக்குது. அதிக மனம் நிறைந்த ஒரு பொருளாகவும் இருக்குதுங்க. தேவைப்படுறவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நம்ம நர்சரியில் எப்போவுமே எல்லா விதமான செடிகளுமே கிடைக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஹேவ் ஏ வண்டர்ஃபுல் டே. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை பிடிச்சிருந்தா நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பபாய்.